அரசனுங்கிற டைட்டில் ஆல்ரெடி படம் வந்துச்சு, அதுவும் சூப்பர் ஸ்டாரோட படம் வேறு. இப்போ எப்படி இந்த டைட்டில் அப்படின்னு யோசிச்சா, அப்போ அந்த படம் வந்து சரி சூப்பர் ஸ்டார் படம்னு போட்டிருக்கேன், பிரைம் வீடியோவில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த படம் முதல் விக்கிபீடியாவில் இருக்கான்னு பார்ப்போம், நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சாரோடைய ஃபுல் லென்த்து அந்த ஃபிலிம் லிஸ்ட் பார்க்குறேன். இது இல்லை, அரசன் இல்லை. 2009 போட்டிருக்குது. 2007 சிவாஜி வந்திருக்கு. அப்புறம் குசேலன் வந்தது. கதாநாயகனுன்னு ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தா 2010 எந்திரன் வந்துச்சு. 9 காணமே. ஹிஸ்ட்ரியிலேருந்தே அடிக்கப்பட்டது தான் இந்த அரசன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. சரி, இப்போ இந்த டைட்டிலை வச்சு சிம்பு ஒரு படம் பண்ணுறாரு. சார் வெற்றிமாறன் சார் வந்து எடுக்கிறதா இருந்தால் வட சென்னை, அசுரன் இப்படியெல்லாம் வந்து டைட்டில் வைக்கிறாரு. சிம்பு வச்சு எடுக்கிறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு வட சென்னைக்கு பதிலாக மத்திய சென்னை, தென் சென்னைன்னு வைக்கலாம். டீ காஃபி வடை போண்டான ஏதாவது வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது வைக்கலாம். அங்கே மட்டும் இப்படி போய் இங்கே மட்டும் பவர்ஃபுல்லாக பேர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இது ஒரு டவுட்டை கிளப்புது. சிம்புனா மட்டும் ஒரு ஓரவஞ்சனையாக இருக்கே. டைட்டில் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, எனக்கு வந்து சிம்புவை பற்றி நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு நம்ம சிம்பு நடித்தா வந்தா ராஜா தான் வருவேன்லாம் டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்னப்போ எனக்கு தோணுச்சு, ஆமாம் இல்லை வந்தா ராஜா தான் வருவேன். அதுக்கப்புறம் சிம்புவோட இதில் வந்து வேற என்ன சோலோவான படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது விண்ணை தாண்டிடுவாயா எல்லாமே வந்து ஒரு மாதிரி உச்சத்தில் இருக்குன்னுவாங்கல்ல, டைட்டில் எல்லாமே வந்து டாப்பில் இருக்கும். ஒரு நார்மலான டைட்டிலாகவே நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிந்ததில் ரொம்ப நார்மலான டைட்டில் வந்தது அப்படிங்கும்போது வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிறது மட்டும்தான் அதில் நார்மலான டைட்டில். மற்ற எல்லாமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைட்டில் தான்.